அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ள நிலையில் மாடுபிடி வீரர்களுக்கும் மாடுகளுக்கும் பரிசு தொகைகளை அறிவித்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெறுவதை முன்னிட்டு குவியும் பரிசு பொருட்கள் அறிவித்துள்ளது தமிழக அரசு. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். ரவினா, தற்போது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடு பணிகளானது 95% நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் முதல் பரிசாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் தமிழக முதல்வர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இப்படி முதல் பரிசாக முதல் காளைகளுக்கு காளையாக வரக்கூடிய அந்த காளைக்கு டிராக்டரும், அதே போல முதல் பரிசாக 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காருமானது வழங்கப்பட இருக்கிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகளானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 95% பணிகள் தற்போது முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய அந்த வாடிவாசல் காளைகளை அழுத்தி வரக்கூடிய அந்த காட்டுக்கு அந்த வாடிவாசல் பகுதியில் தென்னை நாற்று முழுவதும் பரப்பிவிட பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தற்போது இந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய இடத்தில் வெளிநாட்டவர்களும் தற்போது பார்வையிட்டு வருகிறார்கள். மேலும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரும், அதே போல சிறந்த காளைகளுக்கு அந்த காளை உரிமையாளருக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிராக்டரும் தமிழக முதல்வர் சார்பாக பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்து விளங்கும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு சைக்கிள்கள், அண்டா போன்ற எண்ணற்ற பரிசுகளும் தற்போது வழங்கப்பட இருக்கிறது. இந்த வருடம் முதன்முறையாக மிகப்பெரிய ஒரு அகல வாடிவாசலானது அமைக்கப்பட இருக்கிறது. இந்த காளைகளும் 1500 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பதாக மூலம் விண்ணப்பித்திருந்த நிலையில் நாளை 1100 காளைகளும் அதே போல 900 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு காளைகளும் மாடுபிடி வீரர்களும் விதிமுறையின் படிதான் இறங்க வேண்டும். அதே போல காளைகளை அவிழ்த்து வரக்கூடிய அந்த பகுதி, அதே போல காளைகளை அடுத்து வரக்கூடிய பகுதியில் 2 உரிமையாளர்கள், மாட்டின் உரிமையாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் மட்டுமே இருக்க வேண்டும். அதே போல மாடுபிடி வீரர்கள் போதை கொண்டிருக்கிறார்கள் என்ற மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு ஜல்லிக்கட்டு போட்டியில் அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். அதே போல காளைகளுக்கு ஏதேனும் காயம் இருக்கிறதா என்பதை இறுதிக்கட்ட பரிசோதனை செய்த பிறகு காளைகளானது அவிழ்த்து விடப்பட இருக்கிறது. ஜல்லிக்கட்டு பொறுத்தவரை இந்த ஆண்டு எந்த விதத்திலும் இல்லாத அளவில் இந்த ஆண்டு முதல் பரிசாக அதாவது சிறந்த காளைகளுக்கு மாட்டின் உரிமையாளருக்கு டிராக்டர் ஆனது வழங்கப்பட இருக்கிறது. அதை தொடர்ந்து சிறந்த வீரருக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.